2026 பனை திருவிழா சாத்திப்பட்டுல இருக்கோம் நம்ம. பலாக்கன்லாம் ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. அதனால மக்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க. கீழே கிடைக்குது. இது வந்து ஜெயராமன் பழ வகையை சேர்ந்தது. கொஞ்சம் வழி விடுங்க. கீழே இருக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த பழ மரத்துல எல்லாம் ஆர்வமா மீடியா கொடுக்குறாங்க போயிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம உள்ள ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம். இது வந்து மேல போற ஆர்ச் பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா போட்டிருக்காங்க பாருங்க. பண்ருட்டி. சோ இப்ப நம்ம வந்து மேல போகலாம். மேல போயிட்டு இங்க என்ன சொல்றாங்க கீழே எல்லாத்தையும் ஃபுல்லா வீடியோ பாருங்க. இதான் பண்ருட்டி பழம். ஜெயராமன் பலாக்கண்ணன் சொல்லி இங்க வச்சிருக்காங்க. நிறைய பேர் இருக்கு பாருங்க. இந்த செடிகள் நம்ம உள்ள போலாம். தெரியல ஒன்னு பாக்கலாம். இது வந்து கருப்பு கவுனி அரிசி எவ்வளவு பார்க்கலாம். ஊருக்கு ஐட்டம் எல்லாமே நேச்சுரல் சோப் ஐட்டம் போல. முப்பமேனி எல்லாம் நேச்சுரல் சோப்பு இருக்கு. அடுத்து வந்தோம்னா மாப்பிள சம்பா அரிசி, கருங்குருவை, எல்லா அரிசி வெரைட்டியும் இருக்கு. ஒரு ஸ்டாலா பார்க்கலாம் வாங்க. ஊதுவத்தி இதெல்லாம் ஊதுவத்தி ஐட்டம் பாத்தீங்கன்னா கார் வச்சிருக்கவங்க எல்லாம் யூஸ் ஆகும். என்ன யூஸ் பண்ணிட்டோம் அதான் எலி கார்ல உங்க எல்லாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் வந்து ஒரு இது பாருங்க. இது வந்து ஓடோவின் ஏற்ப இது ஃப்ளோர் கிளீனிங் இதானா சொல்லுங்களா. பூரா தேளு சிலந்தி எதுவுமே இருக்காது. இது ஒன்னே போதும். சோப்பு ஆயில எதுவுமே தேவையில்லை. அரைப்பைக்கு தண்ணியில ஒரு 10 டாப்ஸ் போட்டு வீட்டை சொட்டினா. இது பள்ளி கப்பாம்பூச்சி எறும்பு கொசு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொசுக்குனாக்க ரூம்ல 4 மூலையில ஒரு 10 டைம் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கதவு திறந்து விட்டீங்கன்னா இருக்கிற கொசுலாம் வெளியே விட்டுருங்க. மற்ற பூச்சிக்கு வரத்துல வாரத்துக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா 100% ஹெர்பல் தான். இது 300 நீங்க ஆஃபர் பிரைஸ் வந்து 200 கொடுக்கும். யாரெல்லாம் இது பலப்பழத்திற்கு வந்துருக்குன்னு மேக்ஸிக் ப்ரோ அடுத்து நம்ம பலாப்பழ திருவிழா வணக்கம்ண்ணா, என்னோட பேர் குலசேகரன். நாங்க ஆற்காட்டுல இருந்து வரோம். நாங்க சின்னதா கோசாலை வச்சிருக்கோம். 300 குட்டை காங்கிரீட். அதுல இருந்து தயார் பண்ற பொருட்கள்லாம் இது கப் சாம்பிராணிங்க. இதுல வெண்கடுவே, மருதாணி விதை, பச்சை கற்பூரம், உங்குலியும், பால் சாம்பிராணி இருக்கு. இது பத்த வச்சுன்னா கண்ணு எரிச்சல் இருக்காது. வீட்டுக்கு காசு சுத்தப்படுத்தும், ரொம்ப நல்லது. இதுல ஊதுவத்தில 10 ஃபிளவர் பண்றோம். இதுல 1 இது பசுஞ்சாணம், பால், தயிர், நெய், கோமியம், ஃபிராகரன்ஸ் போட்டு தான் பண்றோம். நல்லா இருக்கும். இது எஃபெக்ட் இருக்காது. சுத்தமான திருநீர்.
நாட்டு மாட்டு சாணத்துல பண்ற திருநீர் இருக்கு. சுத்தமான மஞ்சள், எலுமிச்சைச்சாறு, படிகாரம், வெங்காயத்துல பண்ற குங்குமம் இருக்குங்க. பஞ்சகாவிய விளக்கு இருக்கு. மத்தி சாணம், பால், தயிர், நெய், கோமியத்துல பண்றது. இதை தவிர்த்து ஜவ்வாது இருக்கு, புணுகு இருக்குங்க. ஒரிஜினல் புணுகு இருக்கு, ஒரிஜினல் ஜவ்வாது இருக்கு. இது சொந்தமா நாங்களே தயார் பண்றோம். ஒரு முறை வாங்கி பாருங்க, நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. இது வாங்கணும்னா என்னோட நம்பர் 9500798089 இந்த நம்பர் கால் பண்ணி கொரியர். இந்தாம்மா, ஒரு பாக்கெட்ல 10 பீஸ் இருக்கும்ண்ணா. ஒண்ணு ரோஸ், சாண்டல். வணக்கம், என் பேர் வந்து ரஹோத்தமன். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தாலுகா வெங்கடாம்பேட்டை என்னோட கிராமம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4.5 வருஷ காலமாக பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அங்கக சான்று வாங்கி நாங்க பயிர் பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் அங்கக சான்று வந்து வாங்கி நாங்க பயன்படுத்துறோம். நாங்க பாத்தீங்கன்னா மணிலா போட்டிருக்கோம், உளுந்து போட்டிருக்கோம், நாட்டுக்கம்பு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பாரம்பரிய மாதிரி நம்ம பயிர் வைக்கிறோம். அந்த காலத்துல முன்னோர்கள் எப்படி பயிர் வச்சாங்களோ, இயற்கை இடுபொருள் கொடுத்து மீன் கரைசல், ஜீவாமிர்த கரைசல், சாம்பல், இந்த மாதிரி பஞ்சகாவியா அந்த மாதிரி எல்லாம் நாங்க பயன்படுத்தி முன்னோர்கள் எப்படி பயிரிட்டாங்க அந்த மாதிரி நாங்க கையில எடுத்து பயிர் வச்சுட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா மல்லாட்ட பயிர் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மல்லாட்ட பயிர். மல்லாட்ட பயிர் இது வந்து பாத்தீங்கன்னா 110 நாள் பயிர். பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் பயிர். எண்ணெய்க்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மற்ற பயிர்லாம் பாத்தீங்கன்னா களைக்கொல்லியை பயன்படுத்துவாங்க, ரசாயனம் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறது. ஜீவாமிர்த கரைசல், மீன் கரைசல், எண்ணெய் கரைசல் அந்த மாதிரி கொடுத்து ஆடத்தோட இந்த மாதிரி எல்லாமே இழை கரைசல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கரைசல் எல்லாம் பயன்படுத்தி நாங்க பயிர் வைக்கணும். அதே மாதிரி உளுந்தும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம பயிர் வைக்கணும். உளுந்தும் பாத்தீங்கன்னா உங்க பாரம்பரியம் எல்லாம் பயிர் வைக்கணும். உளுந்தும் உடம்புக்கு அந்த உடம்புக்கு எல்லாமே நன்மை கூடியது, கெடுதல் எதுவுமே இல்லை. அவ்வளவு அருமையா இருக்கும் உளுந்து. உளுந்துலாம் பாருங்க எந்த அளவுக்கு தரமா இருக்கு. அதே மாதிரி கடலையும் பாருங்க எந்த அளவுக்கு தரமா இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருக்கும். அதே மாதிரி நாட்டுக்கம்பு கம்பு பாத்தீங்கன்னா இடுப்பு, ஆமா இடுப்பு வலி. இப்ப உளுந்தெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல தாய்மார்கள் வேலை செய்யறாங்களா, அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இடுப்பு வலி, மூட்டு வலி, கைகால் வலி. உளுந்த பாத்தீங்கன்னா வறுத்து அப்படியே மிக்சியில அடிச்சு கஞ்சி வச்சு ஏலக்காய் போட்டு காரம் வேணா காரமா சாப்பிடலாம், ஸ்வீட்டா வேணா ஸ்வீட்டு. அதிகமா இந்த உளுந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி, கைகால் வலிக்கு தான் அதிகமா அதிகமா அதுதான் போயிட்டு. ஆனா இது பாத்தீங்கன்னா நாட்டுக்கம்பு. இது பாத்தீங்கன்னா நாட்டுக்கம்பு. நாட்டுக்கம்புல சிறுமேனி, ரொம்ப சிறுமேனி. இது ரொம்ப சிறுசு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிறுசா இருக்கும். உடம்புக்கு அவ்வளவு நல்லது. உடம்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு குளிர்ச்சி தரும், உடம்பு சுத்த தணிக்கும். நம்ம காலையில எழுந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு கேவுரு மாவு சாப்பிடணும். கேவுரு மாதிரி சேர்த்து கலந்து எடுத்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளவு நன்மை தரும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனியல். கருப்பு கவுனியல் ஏன்னா இதுவும் உடம்புக்கு நல்லது. நம்ம உடம்பு எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சொரக்குடுவை. நம்ம பண்ணையிலே பாத்தீங்கன்னா இது பண்ணி சொரக்குடுவை. இதுல விதையை சேகரிச்சுக்கலாம், பூச்சிக்கலாம். பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா தண்ணி. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நாங்க புள்ளில வயல் காட்டு வேலைக்கெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது இதை சுத்தம் பண்ணி இதுல பாத்தீங்கன்னா தண்ணி சேகரிச்சு எடுத்துட்டு போவாங்க. உடம்பு தண்ணி பாத்தீங்கன்னா ஹீட் ஆகாது. இதுல வச்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு நம்ம கடலை எண்ணெய் பாத்தீங்கன்னா நம்ம வயல்ல போட்டு அந்த இந்த கடலையோட எண்ணெய் தான் இது. உடம்புக்கு அவ்வளவு நல்லது. எந்த ரசாயன தண்ணிகள் எதுவுமே இல்லாது. என்னோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 95 66 85 66 வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாத தோட்டத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட அருமையான ஆர்கானிக் திராட்சை. இந்த கருப்பு திராட்சை வந்து உடம்புல அணுக்கள் அதிகப்படுத்தும். ஜென்ஸ் சாப்பிட்டாங்கன்னா வீரிய சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க. லேடிஸ் வந்து யூட்டஸ் பிரச்சனை வரவே வராதுங்க. ஏன்னா எந்த வித கலப்படமே இல்லாம நேச்சுரலா ஃபார்மில இருந்து வரதுன்னு வச்சுக்கீங்களேன். இதோட சுவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் இனிப்பு இருக்கும்னு வச்சுக்கீங்களேன். இது சாப்பிடும் போது கண்டிப்பா ஒரே மாசத்துல ஒரு கவுண்ட் உங்களுக்கு வந்து பிளட் அதிகப்படுத்தலாம். உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஒரே மாசத்துல லேடிஸ் ஆகுது ஜென்ஸ் ஆகுது யார் சாப்பிட்டாலும் அந்த சக்தி உணர முடியும். தேங்க்யூ. இதே பாத்தீங்கன்னா எல்லா கீரை விதைகளும் இருக்குது. வந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க மறக்காம. அந்த காலத்து கீரை விதைகளை சாப்பிடதான் அந்த பழைய சத்தெல்லாம் கிடைக்கும். ஸோ எல்லாம் மறக்காம சாப்பிடுங்க. சிகப்பு சிறுகீரை, அகத்திக்கீரை,
இருவாச்சி கீரை, நீங்க இது வரைக்கும் பார்க்காத பல கீரைகள்லாம் இங்க இருக்கு. இதெல்லாம் இது வரைக்கும் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. இந்த அளவுக்கான கீரை விதைகள்லாம் இங்கதான் பார்க்கணும். பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஐட்டம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. எல்லாமே அவ்வளவு அருமையா இருக்குது. எல்லாமே கைவினை பொருள் செஞ்சிருக்காங்க. தான் இருக்கு. அவ்வளவு அருமையா இருக்கு. இந்த காலத்துல லட்சம் விக்குது தங்க நகைகள்லாம். சின்ன சின்ன பாப்பாவெல்லாம் வாங்கி போட்டா சூப்பரா இருக்கு. பாத்தீங்கன்னா பாரம்பரிய விதை எல்லா பருப்பு கீரைகள் விதை ஐட்டமும் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல பாக்குற மாதிரி எல்லாமே பாக்கெட் போட்டு பாக்கெட் எவ்வளவு அது 20 ஒரு பாக்கெட் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் பார்க்காத பல விதைகளை பார்க்கலாம். சின்ன கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய், இது மாதிரி நிறைய இருக்கு. மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்க பாருங்க நம்பரு நீங்க போட்டு சொல்லுவாங்க. வாங்க முடியாது வாங்கிக்கோங்க. இடத்துல இங்க வந்து புக்ஸ் எல்லாம் விற்கிறாங்க. இது பையன் இது எல்லாமே பையன் பிளாஸ்டிக் மாற்றம் வேணுங்கிறாங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்தது இங்க ஒரு இது விதை கடை தான். எல்லாமே விதைகள் தான். மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே விதைகள் சீட்ஸா நேச்சுரல் சீட்ஸா வைக்கிறாங்க. இங்க எல்லாமே விதைகள் தான். எல்லாம் நேச்சுரல் தேனு எல்லாமே இன்னும் பாரம்பரிய விதைகள்லாம் சேல் பண்றது. இஞ்சி, மிளகு, நாய் வச்சுருக்காங்க. அந்த நூடுல்ஸ் ஐட்டம் எல்லாமே நன்சுவை பாரம்பரிய ரத்தசாலி அரிசி நூடுல்ஸ், பாத்தீங்கன்னா சம்பா நூடுல்ஸ், கருங்குருவை, கருப்பு கவனி எல்லாமே நூடுல்ஸ் செஞ்சு வச்சுருக்காங்க. சாப்பிடுங்க. மேகி எல்லாம் வாங்கி சாப்பிடுறீங்க. இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் ஃபுட் ஐட்டத்துக்கு மாறுங்க. இது வந்து பலாப்பழம் பிஸ்கட், ஜாக் ஃப்ரூட் பிஸ்கட்லாம் செஞ்சிருக்காங்க. அடுத்து திணை பனானா பிஸ்கட்டு. உங்களோட நம்பர்லாம் வேணும்னா இது வந்து இதுவும் பலாப்பழ பிஸ்கட் தான். இது சட்டி கரணையா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூ பூக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது கொடி உருளை. இது நான் நிறைய சாப்பிட்டுருக்கேன். இது வந்து வெள்ளரி. இது ஒரு இதுவும் நம்ம கஸ்தூரி மஞ்சள். ஸோ எல்லாம் இங்க எல்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. இல்ல பாக்காதவங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா பாத்துக்கோங்க. அந்த 200 வகை மஞ்சள் வேற எங்கேயாவது இன்னும் அதிக அளவு கூட்டம் கிடையாது. கூட்டம் கம்மி தான் இங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் தான். ஹேண்ட்மேட் ஐட்டம் கைவினை பொருட்கள் தான். எல்லாமே அழகா இருக்கு. தங்கம் வைக்கிற விலைக்கு வாங்கி சிம்பிளா போட்டுக்கலாம். ஸோ வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஜிமிக் ஐட்டம்ஸ். ஆதன் புனை இவங்க தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம அடுத்த கடையை நோக்கி போலாம். இங்க என்னன்னா தேன் வைக்கிறாங்க. எல்லா வெரைட்டி தேனும் வச்சிருக்காங்க. புதுச்சேரி காலாப்பேட்டை சேர்ந்தவங்க. 5 வருஷத்துக்கு மேல தேன் வைக்கிறாங்க. என்ன தேன் பாட்டில் இது வந்து ஒரிஜினல் ஃப்ளவர் டிராப். என்ன வெரைட்டின்னு தெரியல. வாங்க
நூடுல்ஸ் விற்கிறாரு. வாங்க நம்ம தேனக்கா ஒரு என்ட்ரி எடுப்போம். பாத்தீங்கன்னா இது வந்து நாட்டு சோளம் எப்படி இருக்கு பாருங்க. ஆனா பாக்குறதுக்கு கம்பு மாதிரியே இருக்குது. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா ஸ்டாலையுமே வீடியோ எடுத்து இதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு இந்த புக் ஸ்டோரு இங்க எல்லாமே. நீங்க பனை தெரு வந்திருந்தீங்கன்னா மக்கள் ஃப்ரீயா கொடுக்கறப்போ கண்ணெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதான் பலாக்கு ஆரோக்கியமா இருக்கா ஆரோக்கியத்துக்கு முக்கியமோ சாத்திப்பட்டுல பனி திருவிழா 2026 ஃப்ரீயா பலாகட்டு வந்துருங்க. வந்து எடுத்துட்டு போங்க. வாங்க இந்த பெரிய பெரிய பலா சின்ன பலா எல்லாம் இங்கதான் இருக்காங்க. கட்டணும் இதான் பெரிய சைஸ் பலா. இந்த சின்ன சின்ன வந்து காசு கொடுத்தா வாங்கணும். ஆனா பலா கண்ணு வந்து ஃப்ரீ. வெயிட் மிஷின் இருக்கு. வெயிட் வச்சு வாங்கிட்டு போயிருக்காங்க. அவ்வளவுதான் மக்களே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். பலா திருவிழா 2026 முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஒரு 4 பலாக்கன்று எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். பலாப்பழம் மட்டும் காசு கொடுத்து வாங்கணும். மீதி எல்லாம் இங்க பலாக்கன்று எல்லாம் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்தவங்க சொல்லுங்க. இந்த தனபால் திருமண மண்டபம் தான். இதுல இருந்து அப்படியே வீட்டை நோக்கி கிளம்பிட்டு இருக்கோம். வாங்க போலாம். பலாக்கன்று எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அவ்வளோ கூட்டம்லாம் இல்லை, கூட்டம் கம்மி தான். ஸோ வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபாலோ ஆர்ஜிராஜ் லாக் மக்களே. பை பாய். நான் உங்கள் ஆர்ஜிராஜ்.